சில எச்ச என்ன பண்றாங்க, ஒரு நடிகனோட ஒவ்வொரு அசைவையுமே ஒரு விளம்பரமா மாத்தி அதை வந்து ஒரு செய்தியா மாத்தி அதையே அந்த நாள் ஃபுல்லா அந்த சேனல்ல போறது. குறிப்பா பாத்தீங்கன்னா இப்போ வந்து விஜய் வந்து ஒரு மாநாட்டுக்கு போறாரு, ஒரு ஏதாவது பொதுக்கூட்டத்துக்கு போறாரு அப்படின்னா அவர் காலையில வீட்டுல எந்திரிக்கிறது வந்து அவர் டீ குடிச்சாரா குடிக்கலையா, விஜய் வந்து என்ன கலர் சட்டை போட்டு வராரு, விஜய் கார்ல ஏறினாரா, அப்படி ஏறும்போது வந்து அவர் டோர் வந்து அவர் கையால திறந்தாரா இல்ல வந்து அவர்கிட்ட வேலை பாக்குறவங்க திறந்தாங்களா. அது மட்டும் இல்ல விஜய் கார்ல ஏறி உட்கார்ந்ததுக்கு அப்புறம் அவர் தாடியில இருந்து ஏதாவது முடி கீழே விழுந்துச்சா, அந்த முடி வந்து நரை முடியா அல்லது கருப்பு முடியா. விஜய்க்கு தாடியில வந்து இப்போ வந்து 1000 முடிகள் இருக்குதா 2000 முடிகள் இருக்குதா, அதுல எத்தனை நரைமுடிகள் முதற்கொண்டு இவங்க வந்து இந்த மாதிரி தான் பாத்தீங்கன்னா யூஸ் போட்டுட்டு இருக்காங்க. தலைவர் வந்து தன்னோட சொந்த கால்லயே பாத்தீங்கன்னா ஷூவை போட்டுக்கிட்டு நடந்து வராரு, அவரோட காலிலேயே நடந்து வராரு, அவரோட காலில் நடந்து வந்து அவரோட கையை வச்சு டோரை திறந்து உள்ள ஏறி போறாரு. அப்புறம் அந்த சீட்ல வந்து அவரே உட்கார்றாரு. உட்கார்ந்ததுக்கு அப்புறம் தண்ணீர் பாட்டில் எடுத்து அவரே குடிக்கிறாரு, நடந்து வந்துட்டாரு, மேடையில வராரு, வந்துட்டு இருக்காரு, நாமக்கலை தாண்டி போயிட்டு இருக்காரு. காரோட வேகம் பாத்தீங்கன்னா 50 கிலோமீட்டர் 30 கிலோமீட்டர் வேகத்துல போயிட்டு இருக்குது. அதுக்கப்புறம் பின்னாடி 10 கார் போயிட்டு இருக்குது. அந்த 10 கார்ல 10வது கார்ல காத்து கொஞ்சம் கம்மியா இருக்குது டயர்ல. அந்த டயருக்கு காத்து எப்ப அடிக்க போறாங்க, பெட்ரோல் போடுறதுக்கு விஜய் அவர்களோட கார் எங்கேயா நிக்குமா இல்லது ஃபுல் டேங்க் ஆல்ரெடி பெட்ரோல் போட்டுட்டாங்களா. அது மட்டும் இல்லாம விஜய் வரும் திசையில எதிர்காத்து ஏதாவது வீசுதா, அவர் வெளியே டோர் திறந்து வரும்போது மழை ஏதாவது பெய்யுமா, இடி மின்னல் சூறாவளி ஏதாவது, விஜய் பேசும்போது அவருக்கு அருகே ஒரு 200 கிலோமீட்டர் சரௌண்டிங்ல எங்கேயாவது புயல் சூறாவளி இதெல்லாம் வரதுக்கு வாய்ப்பு இருக்கா. இந்த மாதிரி இவங்க வந்து ஒரு சாதாரண ஒரு விஷயம், ஒரு பொதுக்கூட்டத்துக்கு ஒருத்தர் போறாங்க, வெளியே வராங்க போறாங்கன்னா மெயின் மேட்டர் என்ன பேசினாரு அதை போட்டு போனா முடிஞ்சுச்சு. ஆனா இவங்க பண்றது இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க.